Hi all, welcome back to Little Pandit channel. So, நான் லாஸ்ட் வீடியோவில் தாத்தா நான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இது இப்போ ஃபிஃப்த்து செட்டு. பா இஃபா பா இப்பா மா. இப்போ யோசிப்பீங்க, பா ஃபா நீ இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ என்ன இஃபா? கரெக்டு தான். பா இஃபான்னு சொல்லலாம், பா ஃபான்னு சொல்லலாம். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்ஷன் வந்து பிரச்சனையே கிடையாது. கரெக்டாக இருந்தால் போதும். அந்த வேர்டோட மீனிங் கரெக்டாக போய் ஆப்போசிட் பர்சனுக்கு கன்வே ஆகணும், போய் சேரணும். அதுதான் நம்மளோட முக்கியம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பா. பா வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ பா ஃபா ப ப மா. இதுதான் வெஞ்சன். கீழே மாத்ராஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்கள நீங்கள் வந்து ஹிந்தி லெட்டர்ஸை ரெகுலராக ரிவைஸ் பண்ண வைங்க. ஸ்வராட்சரும் வெஞ்சனும். இந்த ஸ்வராட்சர் அந்த ஆலேருந்து அம்மு வரைக்கும் இந்த 37 லெட்டர்ஸும் தெரிஞ்சிருந்தா மாத்ராஸ் அவங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாத்ராஸுக்கும் ஸ்வராட்சருக்கும் வந்து கரெக்டாக அந்த லெட்டர்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதிட்டாங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெண்டுமே குழந்தைங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக அவங்க வந்து சென்டென்சஸ் வேர்ட்ஸு ரீட் பண்ணுறது எல்லாமே ஸ்பீடாக பண்ண முடியும், பேசவும் முடியும். நான்லாம் படிக்கும்போது எங்கள் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஹிந்தி வந்து நம்ம லெட்டர்ஸ் படிக்கும்போது ஸ்வராட்சரும் வெஞ்சனாட்சரும் எந்த நைட்டு ஆன் டைம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணுங்கிற மாதிரி அந்த லெட்டர்ஸ் மைண்டில் செட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு அதுக்காக பைஹார்ட் பண்ணி படிக்கணுங்கிறது கிடையாது. ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண வரும். எனக்கு அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்தது. அதுவும் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. ஸோ நம்ம உள்ள போகலாமா வீடியோக்குள்ள? பா பா பி பி பு பூ ப்ரு பே பை போ பே பை போ பௌ பம் பன் ப பா பா ப. எதனால நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது பாவோட மாத்ரா. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் மாத்ராஸ், ஏன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். எங்கேயாவது இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு இல்லை விஷயங்கள் கவனிக்கணும்னா மட்டும் அந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். இப்போ இந்த பாவை வந்து நான் அதை கொஞ்சம் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே டச் ஆகலை பார்த்தீங்களா? இந்த பா வந்து இதுக்கு முன்னால் நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம். தமிழ் ஆனா இல்லையா? மேலே அந்த கோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன் தமிழ் ஆனாக்கு. எனக்கு அது கரெக்டாக தெரியல. தமிழ் ஆனாக்கு மேலே அந்த கோடு வராதுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் எனக்கு கன்ஃபியூஷன். ஸோ இது தமிழ் ஆனால வர்ற லெட்டர் இந்த பா. அது ஹிந்தியில வந்தா பா. ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? பா இங்கிலீஷ் ஆல்பபெட் வைய அப்படி எழுதிட்டு மேல கோடு போட்டா போதும். நான் அது ஒவ்வொரு எழுத்துக்குமே வெஞ்சன்லயும் சரி ஸ்வராட்சர்லயும் சரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே நான் வந்து இங்கிலீஷ்லயும் நம்பர்ஸையும் வச்சு ஈஸியா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை வீடியோஸை ரிவைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பா பா பி. எப்போதுமே பி இ சவுண்டுக்கு முதல்ல கோடை போட்டுட்டு அப்புறம் ஈங்கிற அந்த உச்சாரணத்தை கொடுங்க. பி பி பூ பூ ப்ரு பே பை போ பௌ பன் பஹ் பம் இல்லைன்னா பன் பஹ். ஓகேவா? ஸோ இதுதான் பா. பா பா பி பி பு பூ ப்ரு பே பை போ பௌ பம் பஹ். இதுதான் இந்த பா லெட்டர்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட அடுத்த வீடியோவில் நான் காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்னோட பர்சனலாக நான் இங்கே வந்து ஹிந்தி கிளாஸஸ் எடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கிளாஸஸில் குழந்தைங்க நார்மலாக கொடுக்குற மிஸ்டேக் என்னென்னா, ரூல்டு புக்கில் அடுக்கடுக்காக எழுதுவாங்க. நம்ம இங்கிலீஷ் லெட்டருங்கும் போது அடுக்கடுக்காக எழுதலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்டு புக்கில் நம்ம ரூல்டு புக் எடுக்கிறோன்னா ஒரு லைன் எழுதிட்டு அடுத்த லைன் ஸ்கிப் பண்ணி எழுதணும். அது கொஞ்சம் ஈஸியாக குழந்தைங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகாது. ஏன்னா
ஒரு எழுத்து இன்னொரு எழுத்து மிக்ஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்டு புக்கில் இந்த பையும் இந்த பூவும் ஒரே லைன்ல வந்ததுன்னு வைங்களேன், மேலேயும் கீழேயுமா டச் ஆகும். அந்த டச் ஆகாம இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல முடிஞ்சா நான் அதை காட்டுறேன். நான் இப்ப அந்த புக்கை எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் அந்த புக்கை எடுத்துட்டு எப்படி ஒவ்வொரு லைனை விட்டு விட்டு எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ இதுதான் சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கவனமா பார்த்தோம்னா ஹிந்தியை ஈஸியா எழுதுறதும் குழந்தைங்களுக்கு ஈஸியா எழுத முடியும், இதுவும் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், அதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோலே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நம்ம ஊர்ல ஹிந்தி எழுதுறதுக்கு 2 வே இருக்கு. ஈஸியா குழந்தைங்க ஹிந்தி லெட்டரை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல், அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் கேப் விட்டு எழுதுறதுக்கும், ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் கேப் விடுறதுக்கு நம்ம ஊர்ல இந்த 2 லைன் புக்கும் 4 லைன் புக்கும் இருக்கும். அந்த புக்ல அதிகமா ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. 4 லைன் புக்கோட நான் அதிகமா ப்ரிஃபர் பண்றது 2 லைன் புக்கு. நம்ம தமிழ் எழுத்துக்கள்லாம் 2 லைன் புக்ல எழுதுவாங்க. அந்த மாதிரி 2 லைன் புக்கை வாங்கி ஹிந்தி எழுத வச்சிங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு அந்த 2 லைனுக்குள்ள எழுத்துக்கள் வரும், ஈஸியாக பண்ணவும் முடியும். 4 லைன்லேயும் கரெக்டாக அப்படி வந்துடும். அதனால பிரச்சனை இல்லை. மேலுள்ள இருந்து 4 லைன்னா அந்த மேலுள்ள அந்த 3 லைனை மட்டும், லாஸ்ட் அந்த லைனை மட்டும் நீங்கள் எடுக்காம 3 லைனில் குழந்தைங்களை எழுத ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக எழுத்துக்கள் எழுத முடியும். அந்த ஃப்ரீக்வெண்ட் கேப்பும் கிடைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அதை கூடாம நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஈஸியாக ஹிந்தி படிக்கவும் முடியும், எழுதவும் வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீட்டில் தினம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.